Hey guys, welcome back to our channel Media and Nation Tamil Vlogs. Okay, இன்னைக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒன் ஆஃப் த காவடி மேக்கர்ஸோட வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் வீடியோ அதாவது வந்து காவடி எப்படி செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போறீங்க. அதாவது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பு கோச்சாய் சுரேஷ் சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து எப்படி காவடி செய்கிறாங்க, இந்த தைப்பூசத்துக்கு வழியாக போகிற காவடிலாம் எப்படி செஞ்சுக்கிறாங்க, எப்படி இப்போ ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஓடிக்கிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட சேர்த்து அவங்க இந்த காவடி எத்தனை வருஷமா செய்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் சேர்த்து அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாதிரி அப்பதான் இந்த மாதிரி வீடியோ கூட நான் போறது வந்து உங்க நோட்டீஸ்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து உங்க பேரு லைக் உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. எப்படி காவடி செய்ய ஆரம்பிச்சீங்க, உங்களை பத்தியான ஒரு மெமரபிள் எல்லாம் என்னென்ன உங்க ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களாண்ணே? ஓகே, என் பேர் சுரேஷ். எங்க அப்பா பேர் சிவா. நான் காவடி ஆரம்பிச்சதுக்கு காரணம் எங்க அப்பா தான். ஆரம்பத்துல வந்து எங்க அப்பா தான் செய்வாங்க. நான் பிறந்து வளர்ந்த இடம்லாம் கம்முகிட்டேன். அது வந்து டவுன்ல இருக்கு அந்த இடம். இப்போ அந்த இடம் ரொம்ப பேர் பீடா பண்ணி கிளம்பிட்டாங்க. நானும் வீடு வாங்கிட்டு இங்க வந்துட்டேன். அப்போ அங்கதான் முத ஆரம்பிச்சது. எங்க அப்பா ஒரு 60 வருஷம் இருக்கலாம், நானே பிறக்கலன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த டைம்ல இருந்து காவடி கூட்டுறாங்க அவங்க. இடை காலகட்டத்தில் தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ எங்கள் அப்பாவோட ஃபாலோ எக்கோ பண்ணுவேன். அப்புறம்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டெலிகன்ஸனு கேமரானுக்கு வருவாங்க. டெலிகன்ஸனு எங்கே அப்போல்லாம் ஃபுல்லாக ஸ்விங் ரொம்ப இடத்துல கூட்டுவாங்க. அப்போலாம் போக எனக்கு ரொம்ப காவடினா எனக்கு ரொம்ப விருப்பம். ஒரு இது நல்லா அப்போனா எத்தனை வயசு இருக்கும்? அப்போ ஒரு வயசு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து வச்சுக்குமே ஒரு 10-11 வயசு வரைக்கும் எனக்கு காவடினா தெரியும். இதுதான் ஏன்னா கூட்டிட்டு போறாங்கல்ல அங்கேயும் கிரீக்கு டெலிகன்ஸனு உட்காந்து அந்த டைம்ல வந்து எஸ்டேட் தான் நிறைய இருக்கும். அப்பா தமிழ்ல இருக்கு உள்ள இடம் திருவிழாவே அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு இடமா நம்ம போய் காவடி கூட்டுறப்ப அந்த மயில் கவுடி அந்த மாதிரி எங்க அப்பா டைம். ஆனா அந்த டைம்ல வந்து முக்காசு மயில் கவுடி தான் கூட்டுவாங்க. கூட்டுறப்பெல்லாம் நல்ல ஒரு இதா இருக்கும். ஆனா ஜன தொகை நம்ம ஆளுங்களோட இது அந்த மாதிரி எல்லாம் இப்பதான் எல்லாமே எவ்வளவு இது மாதிரி வந்துருச்சு. நிறைய இது இனோவேஷன் ஆச்சு. ஆமா, அந்த டைம்ல நம்ம கம்பம் எஸ்டேட் தானே. ஒரு திருவிழா டைம்ல அவ்வளவு இதா இருக்கும். காவடி போட்ட போறப்பெல்லாம் அங்க போனோன்னா அங்குள்ள ஆளுங்களை வரவேற்பு. நான் வாங்க, நான் வணக்கம், நான் எப்படின்னா இருக்கீங்கன்னா ஓகேல நல்லா சிறப்பாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் கேட்பேன் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கூட்டாளி நிறைய அந்த டைம்ல. எனக்கு விவரது எனக்கு செய்ய ஆரம்பிச்சப்ப கூட எங்க அப்பாவோட தான் ஏற்படுறாங்க. நீங்க அத்தனை வயசுல காவடி செய்ய கத்துக்கிட்டீங்களா இல்ல அப்பதான் லேர்னிங் ஸ்டேஜ்? லேர்னிங்களா தெரியும். அப்படி ஒரு நேரம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது வரிடா அதை வரிடா இது வரி செய்ய விட்டுட்டு. அப்ப அதே மாதிரி இருக்கப்ப தான் நான் ஒண்ணு செஞ்சு அப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து கூட்டுவோம். எல்லாம் 3 அடுக்கு மயில் கபடி தான் ஃபுல்லா. ஒரு அந்த டைம்ல வந்து அந்த ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். எல்லாம் மயில் அடுக்கு கொடை எப்படி பார்த்தாலும் 3 அடுக்கு காவடி. அந்த காலத்துல ஆளுங்க வந்து எல்லாம் நல்லா சோகமான மனிதருங்க. எல்லாம் காவடியெல்லாம் தூக்கிடுவாங்க. என்ன மாதிரி காவடி இப்பதான் வந்து காவடி பேசினா கூட ஒரு மதுவா ஒரு அளவை பார்த்து போட்டு கேட்டு. அந்த டைம்ல அந்த மாதிரிலாம் இல்லையா. கார்பன்லாம் இல்ல, எல்லாமே பிளேவுட் தான். தக்காலாம் இல்ல, எல்லாமே பிளேவுட்ல வெட்டி தான் செய்யறது காவடிலாம். அந்த சின்ன சின்ன காவடிகள் எல்லாமே வந்து அந்த பிளே ஒரு மாதிரியான அலுமினியம் எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு அதெல்லாம் வந்து இப்ப இருக்கு எனக்கு செய்ய தெரியும் அந்த வேலைலாம். ஏன்னா எங்க அப்பாவோட இருந்து பழகி இருக்காரு. அப்படியே இருக்கிறப்பதான் சரி வருவேன் செய்வேன். ஆனா ரொம்ப இது பண்ணிக்கிறது இல்லை. எங்க அப்பா போட்டுவாங்க, எங்க அப்பா போட்டுங்க அந்த மாதிரி. அப்படியே இருக்கிறப்ப சில காலகட்டத்தில் அப்ப படிக்க போயிருமா அப்படியே போனப்ப அப்படியே விட்டாயிடுச்சு.
அப்பப்போ தான் திருப்பி அவருக்கு செய்வோம். ஏன்னா கையில வேலை தொழில் இருக்கு. தொழில் இல்ல, அது ஒரு கலை. ரெண்டாவது வந்து என்னதுன்னா வந்து ஒரு ஆர்வம். நான் எங்க போனாலும் கோயிலுக்கு போனா கூட நம்ம பார்ப்போம். எனக்கு அந்த ஆர்வம் பிடிக்கும். அந்த இது அந்த வருகிறது அவங்க செய்யறதுலாம் நான் ரொம்ப பார்ப்பேன். ஓகேண்ணா, இப்போ வந்து காவடியை பத்தி உங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு காவடி செய்யணும்னு வச்சுக்கிட்டா அதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு, எப்படி எப்படிலாம் செய்வீங்க? ஒருத்தங்க வராங்க, காவடினா காவடி வேணும்னா எடுக்க போறேன் எப்படி நான் வரைஞ்சி காமிப்பேன். அவங்க முதல்ல நம்ம கேட்டுக்கணும். அந்த டைம்லலாம் வந்து நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா அந்த டைம்லலாம் ஒரே காவடி தான், ஒரே சேம் தான். நம்ம மயில் காவடி எல்லாம் சின்ன சின்ன காவடிங்க தான். இப்பதான் காவடி வந்து விரோதமா இருக்கு, வெரைட்டி. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க ரெக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, எனக்கு இது வேணும் அது வேணும், அதனால நம்ம கேட்டுக்க முடியாதான். ஒரு ஆளுங்க ஒரு பையனுங்க வந்து என்ன எனக்கு சிம்பிளா செஞ்சு கொடுத்துருங்க, மயில் காவடி சிம்பிளா இருந்தாலும் போறோம், தூக்குற அளவுக்கு இருந்தாலும் போதும், சிம்பிளா போதும். ஓகே, அவங்க ஃபாதரு பேரண்ட்ஸ் அந்த இடம் அப்படிதான் கேட்பாங்கன்னா, ஐயா பையனுக்கு நல்லா அழகா சிம்பிளா செஞ்சு கொடுங்க. ஒரு ஆளு பையனுக்கு தான் நான் கொஞ்சம் கிராண்டா செய்ய எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கேட்பேன். சரி உங்களோட நீங்க காமி எப்படி வேணும்ட்டு கேட்டுக்கிட்டதான். சரி அவனுங்க எப்படி கேட்கறது வரைக்கும். ஆனா ரெண்டாவது வந்து அவனுக்கு பையனுக்கு வச்சுக்கணும் ஆளுங்க அந்த கேட்கற அளவுக்கு நம்ம செய்யவும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு வந்து காவடி வெயிட் ஆகிரும். ஆமா, ஹெவி ஆயிடுச்சுன்னா தூக்க முடியாது. நான் அதெல்லாம் எனக்கு தெரியும், அனுபவம் இருக்கு. கூட்டம் சொல்லி போட்டு காவடி வெயிட் ஆயிடுச்சுன்னா காவடி வெயிட் ஆயிருச்சுட்டு சொல்லுவாங்க. அதனால நான் சொல்லிடுவேன், இவ்வளவு நம்ம இது பண்ண முடியாது, ஒரு அளவுதான், இது நம்ம குறைக்க முடியுமோ குறைச்சிக்க முடியாதான். அப்ப கேட்டு வரைஞ்சு கொடுப்பேன். ஓகே, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா. இப்ப வந்து வரவங்க வந்து ஒரு தீம் ஏதாவது சொல்லிடுவாங்களா, என் காவடிக்கு இந்த மாதிரி தீம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு காவடிக்கு வந்து நேச்சர்ல இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்ல என் காவடி வந்து லைக் வந்து சில பேர் குதிரை வைக்கிறாங்க, சோ அந்த மாதிரி எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் இல்ல கேட்பாங்க. நான் இந்த மாதிரி இப்ப வச்சுக்க எல்லா காவடியும் அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்ப ஒரு போர் சூரிய பகவான் தேர்னா அதுக்கு குதிரை இருக்கும், அந்த மாதிரிக்கே நம்ம கொடுக்கலாம். காசியா நான் சொல்றத கோயில நம்ம வந்து கோயில எப்படி கட்டி வச்சிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு ஒரு பார்வை, புரியுதா? ஏன்னா அது அந்த மாதிரிதான் பார்வை. ஓகே, இப்ப அது கோயில் சூரிய பகவான் தேர் எப்படி இருக்கோ ஓகே அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம மாத்தி செய்ய முடியும். ஆமா, அதே மாதிரிதான் ஒரு ராஜகோபுரம்னா ராஜகோபுரம் மாதிரியே நம்ம ஒரு காவடி செய்யலாம், அதான் செய்யலாம். நம்ம கோபுரத்தை வச்சு பெருசா செய்ய முடியாது, ஒரு அளவு தூக்குற அளவு செய்ய முடியாது, அந்த மாதிரி தான் எல்லாமே. அப்ப அவங்க கேட்கிறப்ப நம்ம செஞ்சுக்கலாம். குதிரைனா எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. இப்ப ஒரு தேர் ரதம் செய்யணுமா, குதிரை வைக்கலாம். ஒரு சூரிய பகவான் போர் தேர் செய்யணுமா, ஒரு சின்ன இது ஒரு 4-5 குதிரை சின்ன செய்ய முடியும், அந்த மாதிரிதான். மயில் வந்து நம்ம எல்லா இடத்துல பைக்கலாம், மயில் பைக்கலாம், அன்னம் இதெல்லாம் வந்து காவடிகள் ஃபுல்லா பைக்க முடியும். எங்க வைக்குமோ அங்கங்க வைக்கலாம். அவங்கவுங்க ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது, தெரிஞ்ச பையனுக்கு கேட்பாங்க, நான் எனக்கு முருகர் தாமரப்புல இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க, கீழெல்லாம் அழகா நான் வரைஞ்சு அந்த மாதிரி தான் முக்கியம். அந்த மாதிரி சோ அதுக்கு வந்து அதோட முதல் ப்ராசஸ் எதுல இருந்து ஆரம்பிப்பீங்க? லைக் ஒரு காவடி செய்ய போறீங்க, இப்ப சோ எது உங்களோட முதல் ப்ராசஸ் ஆரம்பம்? நம்ம முதல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டா சாமிகள் எல்லாம் இடுமனை வணங்கிட்டு முருகரை வணங்கிட்டு ஓகே நம்ம வரைய வேண்டியதான். சோ மெயின் வந்து வரிஞ்சுதான் காமிக்கணும். இப்ப காவடி செய்றவங்க எல்லாத்துக்கும் மெயினா வந்து நல்லா வரைய தெரியணும்ல, வரைய தெரியணும்யா, வரைஞ்சாதான் காக்கிடை மாதிரி தானே, ஒரு பில்டிங் கட்டுறதுதான் வரைய தெரியணும். நம்ம வரையணும், வரைஞ்சாதான் நம்ம வரைஞ்சு நம்மளே பாத்துக்க முடியாதான். ஓகே இந்த இதுல எல்லாம் நம்மளுக்கு ஐடியா பண்ணும், ஓகே இது வரைஞ்சிருக்கோம், இது சரியா சூட் ஆகுமா, புரியுதா? அப்படி இல்லைன்னா சரி இதை வரைஞ்சி இந்த மாதிரிலாம் இருக்கு, வரைஞ்சிட்டு சரியா வரலாம் அதை நம்ம டிசைன் மாத்திக்கலாம் வச்சுக்கோங்க. இப்ப நான் செய்யறதுன்னா நான் எனக்கு ஒரு பிளான் பண்ணுவேன். ஓகே இந்த காவடி இப்படி இருக்கும், இப்படி கீழ் தட்டி இப்படி வரையலான்ட்டு திடீர்னு செய்யறப்ப வேற என்ன வரும், ஓகே இது சரி வராது, நம்ம வேற மாதிரி செய்ய வேண்டும். அப்ப அந்த மாதிரி செஞ்சாலும் அதுதான் சரியா சூட்டா வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. வரைஞ்சு காமிக்கிறது, நான் வரைஞ்சி இப்ப காமிப்பேன், ஓகே இது சரியா இருக்குமா பாருங்க. ஓகேனா ரெண்டாவது எனக்கும் பிடிச்சிருக்கணும், ஓகே இந்த மாதிரினா சரியா இருக்கும். ஆமா, நம்ம ஏன்னா நம்ம தான் செய்யறோம், பையனுங்க கொடுத்துட்டு பேசிட்டு போயிருங்க. நம்ம திடீர்னு செஞ்சு போட்டு தூக்க முடியாம இருந்துச்சுன்னா நல்லா இல்லை. ஏன்னா விரதம் எடுத்து சாமிக்கு செய்யறானுங்க, நம்ம மறுபடியும் அழகா செஞ்சு கொடுத்துடணும். நான் அதனாலதான் தச்சனை வாங்கினா கூட வந்து ஒரு தச்சனை மாதிரி வாங்கினா கூட கத்தலை பட்டு வாழைப்பழம் வச்சுதான் நான் வாங்குவேன். வாங்கி சாமி கிட்ட முருக பாதத்துல வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிப்பேன். ரெண்டாவது வந்து அந்த ஒரு 5 பேர் காவடி எடுக்கிறாங்களா, நான் என்னோட ஐடியாலா அந்த மாதிரி 5 பேர் காவடி எடுக்கிறாங்களா, அந்த 5 பேர்ல வந்து என்ன செய்வோம், ஒரு 100 ரூபாய் தனியா சேர்த்து வச்சு கோயில் ஏதாச்சும் ஒரு அன்னதானம் அந்த மாதிரி செஞ்சிருவேன் மக்களுக்கு. ஆனா யாருக்கும் தெரியாது அது, நான் இப்ப சொல்றேன், அது அது கூட நான் சொல்ல கூட தேவையில்லை, உங்களோட மன திருப்திக்கு நான் சொல்றேன். ஏன்னா விரதம் எடுக்கிறானுங்க, அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஆளுங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ரொம்ப அனுபவம் இருக்கு எனக்கு, தெரியாது. கேட்பானுங்க, ஏன்னா இது எப்படி நான் செய்யலாம், அது எப்படி நான் செய்யலாம், படையில போடுறது எப்படி, அது போடுறது எப்படின்ட்டு.
அது இது செய்ய கரெக்டா செய்யுங்க, சரியா இருக்கும். யார் எது சொன்னாலும் எதோ குழம்பாதீங்க. தெய்வத்துக்கு ஏதோ கரெக்ட் செய்யறீங்கன்னா உங்க மனசைப்படி நீங்க செய்யுங்க, கரெக்ட் ஆகும். கரெக்டா வந்துரும். ஓகே, இப்போ வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நான் வெட்ட ஆரம்பிச்சிருவேன். அந்த அந்த பாலிஸ்டிரீன் மேல வச்சு வரைஞ்சி வெட்டிட்டு, அப்ப நம்ம சிலை எவ்வளவு உயரமா இருக்கோ சிலைக்கு பின்னாடி அது திருவாச்சிலாம் எப்படி வருது, அது கான்செப்ட் முக்காசு அப்படிதான் வரும். ஒன்னொன்னு டிசைன் கொடுத்து என்னதான் எப்படி வருதோ திருவாச்சி ஒரு லெவல் தான். இப்ப 2 ஃபீட்டா அதுக்கு மேல எப்படி ஏத்தணும்னா அவ்வளவுதான் ஏத்த முடியும். காவடி ரொம்ப உயரமா ஏத்த முடியாது. ஒரு 6 ஃபீட் உயரம் 6.5 அதுக்குள்ளதான் நம்ம செய்ய முடியும் அந்த மாதிரி. சோ அது வரைஞ்சி வெட்டினதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் அந்த காவடி கலர் அடிக்கிறது. சோ காவடி இப்போ வந்து இந்த மாதிரி வெட்டுறீங்களா? நார்மலா என்ன மாதிரி இதெல்லாம் பைப்பிங்க டூல்ஸ்? முக்காசி பிளேட் இந்த மாதிரி தான் பிளேட் பைப்பேன். சில பேர் என்னென்ன பைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. நான் அந்த டைம்ல இருந்து எனக்கு இது பயிற்சி பழகிருச்சு. இதே ஃபேமிலியர் ஆச்சு உங்களுக்கு. இதுல வந்து இன்னொரு பெரிய இது பெரிய பிளேடு அது எனக்கு பிடிச்சானா என்னமோ கத்தி பெரிய என்னமோ கத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வளையும். எனக்கு இது பழகி அதனால நம்ம இதே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சோ காவடி செய்யறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இது ஒரு இதே பெரிய. ஆனா வெட்டுறப்ப கூட பாத்து நான் கையில கத்தி உடஞ்சு கூட கையில எல்லாம் வெட்டி இருக்கு. எனக்கு நம்ம உடஞ்ச சொல்லி இருக்கு. பல வெட்டுலாம் விழுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கியா? நிறைய இருக்கு. காவடி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு முழு காவடி ஃபுல் காவடி கம்ப்ளீட் செட்டா செஞ்சு முடிக்க எவ்வளவு டைம் எடுக்கும் உங்களுக்கு? காவடி இந்த போலீஸ் வரைஞ்சி முடிக்கிறதுக்கு எப்படி எடுத்தாலும் 2 நாள் இல்ல எப்படின்னா எனக்கு இந்த கலர் எல்லாம் அடிச்சு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செட் ஒரு காவடி அப்படியே 2 நாள் 3 நாள் போதும். ஏன்னா செய்ய தெரியும். கீழே இதெல்லாம் டிசைன் வெட்டி செஞ்சுட்டு இது ரொம்ப நாள் பிடிக்காதியா? இப்ப ஒரு கீழே ஒரு 8 காவடி சேருமா, ஒரு இது சேருமா, ரவுண்டு சேருமா, எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு 3 நாள் போதும். 3 நாள் முடிச்சிடலாம். இப்ப நான் செய்யறேன், பையன் பெயிண்டிங் அடிப்பான். அப்படி இல்லைன்னா 3 நாள் போதும். 2 பேர் இருந்தா 3 நாள் வெட்டி செய்ய இது பண்ணா பையன் இப்ப வந்து வெட்டி எடுப்பாங்க. நம்ம இன்னொரு தம்பி பையனா வந்து வயரிங்கன்னா லைட்டு செய்வாங்க. முடிச்சிடலாம். 3 நாள் 4 நாள் வச்சுக்குமே. ரொம்ப ஒரு 5 நாள் வச்சுக்குவோம். புரியுதா? ஆனா 3 நாள் முடிச்சிடலாம். ஏன்னா இப்ப என்னெல்லாம் கேட்டா நான்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயம். சோ இப்ப நானும் என்ன இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காவடி எல்லாம் குறைஞ்சது 1 மாசம் எடுத்து செஞ்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் பேரு அந்த மாதிரி நான் அடிச்சு சொல்லுவோம். அது 1 மாசம் ஆகும். ஆனா பேர் கோபுரம் செஞ்சு கீழே செகண்ட் ரேக் அப்படியே செஞ்சு கோபுரம் யாழி தூணுக்குலாம் செய்ய வரும். அது வேலை ரொம்ப. அது 1 மாசம் டைம் எடுத்து செய்யணும். அது தைப்பூசத்து 1 மாசம் இருக்கப்ப செய்ய மாட்டாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து டைம் எடுத்து செய்யணும். வேலைக்கு போயிட்டு வரணும். தேர்லாம் ரிலீஸ் பண்ண வரல. வயரிங் செய்யணும். காவடி வந்து 5 நாள்ல முடிக்க முடியும். ஒரு அந்த மயில் காவடிலாம் வந்து ஜாமா இருக்கும். அந்த சின்ன காவடிக்கு வந்து அது வந்து ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரே நாள் புட்டு ஆளுங்கெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அது பட்பட்டா இருக்கும். ரேகை கட்டுக்கட்டா இருக்கும். இப்ப நாளைக்கு தைப்பூசமா, இன்னைக்கு காலைல கூட நாளைக்கு தைப்பூசம்னா நான் லைஃபா பாத்துருக்கேன். நாளைக்கு தைப்பூசமா, இன்னைக்கு கைங்க அது ஒரு பண்ணு வயசான கைங்கெல்லாம் ஏந்திரிச்சு காவடி போடுற கைங்களை வந்து ஆளுக்கு ஒரு ரேகை கட்டுறது, அந்த சின்ன காவடி தான் ஸ்க்ரூ போட்டு கட்டுறது, ஸ்டூல் போடுறது, போடியில செட் பண்றது கூட 4 தைப்பூசம் இன்னைக்கே முடிச்சிருவாங்க. 2 நாள் 1 நாள் முடிச்சிருவாங்க. ஏன்னா அதுல பூட்டி இருந்த ஜாமா ரெடியா இருந்த ஜாமா ரெடி. ஒரு நாள் பூட்டிடலாம். இப்ப புதுசா வெட்டி சேர்ந்தா கூட ஒரு 3 நாள் வச்சுக்குவோம். 3 நாள் செஞ்சிடலாம். உங்க ஃபேமிலியில வந்து நீங்க காவடி செய்றீங்க. சோ உங்க ஃபேமிலில நீங்க ஒண்டி தான் காவடி செய்றீங்களா? லைக் உங்க அண்ணன் தம்பி யாராவது இதே இதுல இருக்காங்க? இல்ல, நான் காவடி சிறப்பிய சின்ன மாமாவும் என் தம்பிங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்துலாம் செஞ்சிருக்கோம். என் தம்பி போட்டுவான் காவடி வரத்தேன். ஒன்னொருத்தன் அவன் கேமரால இருக்கான். அவன் சின்ன காவடிலாம் செய்வான். நாங்க இந்த மாதிரி தோல் காவடிலாம் செய்வோம்யா. செஞ்செல்லாம் ரொம்ப பேர் கொடுத்துருக்கோம். என் தம்பி ஒன்னு இருந்தா இருக்கான் புடிதண்டு. அவனும் நல்லா காவடிலாம் செய்வான். ஏன்னா நான் செய்யறப்ப ஏன்னா நான் ஃபிளைல இருந்தேன். அப்ப இடையில கம்பத்தை விட்டு விளையாகி ஃபிளைல இருக்கிறப்ப அதோட நம்மளுக்கு வசதி இல்லை. அதோட அவன் கூட தான் இருப்பான் சின்ன பையன் இருக்கிறப்பலாம். அப்போ அவனுக்கு கொஞ்சம் வேலை தெரியும். அப்போ அப்படியே அவன் போட்ட ஆரம்பிச்சான். இப்போ அவன் நல்லா போட்டுவான் காவடி. அப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா எங்கள் அப்பாவுக்கு பிறகு நானே, எனக்கு பிறகு என் தம்பி, என் மகனுங்களும் இருக்கானுங்க. என் தம்பி ஒன்றும் இருந்தா அந்த கேமரால இருக்கான். அவனுக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஒன்றும் இல்லை. கூட்டுவோம் எல்லாரும். எங்க குடும்பத்துல எல்லாரும் தெய்வத்தோட கலையில இருக்கும். இப்போ வந்து உங்க அப்பாட்டிந்து வந்த ஒரு கலை. ஆமா. டெக்கரேஷன்லாம் எப்படி நீங்களே செஞ்சிருவீங்களா? என்ன நான் என்ன பேட்டி டிராயிங் பண்ணி இதெல்லாம் வெட்டிக்கிட்டு முடிச்சு இது பண்ணிடுவேன்.
பையனுக்கு மாமா சாயம் அடிப்பான். என் மனைவி பிள்ளைங்களாம் வந்து மணி அந்த மாதிரி ஒட்டி இது பண்ணுவாங்க. சின்ன மகன் வந்து ரொம்ப ஆர்வமாக சாயம் அடிக்கண்டு கேட்கும், கொடுத்துருவோம், அடிக்கும், அழகாக அடிக்கும், அழகாக வரிவாங்க. சில அப்படின்னா கற்றுக் கொடுப்பேன். என் ஒய்ஃபு நல்லா மணிக்கு நல்லா அந்த தொம்பை அதெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. 2வது ஆளுங்களுக்கு காவடி சில்வாரில் இருந்து இப்போ வாசிக்கிறவங்களுக்கு அந்த சட்டை யூனிஃபார்ம் அதெல்லாம் தைப்பாங்க வேற. அது வேற முக்கியம். அதெல்லாம் அவங்களோட அவங்க இது பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த மணி கலரிங்க அதெல்லாம் வந்து நம்ம மருமகள் ஒன்று இருக்கு, மை ஃப்ரெண்டு, பிள்ளைங்களும் இருக்குங்க. அதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா செய்வோம், ஒரு ஃபேமிலியா. ஃபைனலா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க காவடி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, உங்க கஸ்டமர் வந்து அந்த காவடி எடுக்க போறாங்க, எடுத்துட்டாங்க. அந்த காவடி எடுக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம செஞ்ச காவடி ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க நல்லபடியா, ஸோ அப்படி அந்த ஃபீல் எப்படி? அது எப்படிமா இருக்கும் அந்த ஃபீல் நம்மளுக்கு வச்சுக்கோங்க. மொதல் காவடி ஏறுறப்ப போடுறப்ப முருகரும் வந்து நம்மளோட சிலையா தான் இருக்கும். போடுறப்ப அந்த ஃபீலிங் வேற தான். ஏன்னா தெரியுமா, காவடி எடுக்கிற ஆளுங்களை வந்து நம்ம வேற ஆளுங்க நினைக்கவே கூடாது. கஸ்டமர் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நம்ம குடும்பத்துல எடுத்தா நம்ம எப்படி நம்மளுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும்? நம்ம தம்பியோ மாமா மச்சா எடுத்தா 100% சப்போர்ட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி அழகா செஞ்சு முத காவடி போடுறப்ப என் கண்ணில் கலங்கி இருக்கு. நல்லபடியே காவடி பூட்டி செட் பண்ணிட்டு நிற்கும். நான் அதெல்லாம் அது ஒரு தரான ஃபீலிங். அது தனி ஒரு ஃபீலிங். ஆமா, ஜோக்கா இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னை வந்து நிறைய பேர் வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து லைக் வந்து ஜேபி தைப்பூசம் வாங்க, P9 தைப்பூசம் வாங்க, SP தைப்பூசம் வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து லைக் வந்து நான் சோலோவாக வந்து எல்லா இடத்துலையும் போய் கவர் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக என்ன எல்லா இடத்துலையும் போய் எடுக்க முடியாது இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஈப்போவில் வந்து புக்கிங் இருக்கிறதுனால ஈப்போலேருந்து நான் வெளியாக முடியாது, அடுத்த ஸ்டேட்டில் வந்து எடுக்க. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, உங்கள் நேரம் முடிஞ்சுன்னா எல்லாம் இப்போ வந்து எல்லாமே வந்து லைக் உங்கள் அண்ணன் காவடி எடுக்கிறாங்க, இல்லை உங்கள் தம்பி காவடி எடுக்கிறாங்க, இல்லை உங்கள் அப்பா இந்த மாதிரி யாராவது காவடி எடுக்கிறாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீடியா நடிகர் நேஷன் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எடுப்போம். நீங்கள் என் சப்ஸ்கிரைபர் இருந்தால் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை வந்து லைக் வந்து இப்படி வச்சு எடுக்காதீங்க, லைக் வந்து எனக்கு வந்து இப்படி எடுத்து எவ்வளோ கிளியராக எடுக்க முடியுமோ இந்த மாதிரி வந்து லென்ஸ்கேப்பில் எடுங்க. எடுத்து நான் கொடுக்குற வந்து ஜிமெயில் ஐடி ஒன்று கொடுப்பேன். ஸோ அதில் வந்து ஃபுல் கிளியர் ஹெச்டியில் வந்து எனக்கு அனுப்புங்க. முடிஞ்சால் வந்து ஆல் ஸ்டேட்டோடையும் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன எப்படி அதுக்கு வந்து எனக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கடைசியில் நான் காட்டுறேன். ஸோ எனக்கு அனுப்புங்க, நம்ம முடிஞ்சால் ஆல் ஸ்டேட்டோடையும் நம்ம சேனலில் போடுவோம். ஓகே, ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு அனுப்புகிற வீடியோ வேறு எந்த சோஷியல் மீடியாலாம் போட்டுறாதீங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம சேனலுக்குன்னு வந்து நம்ம எல்லா ஸ்டேட்டோடையும் வந்து காட்டுவோம். ஓகேவா, அதை மறக்காமல் முடிஞ்சால் செய்யுங்க, நம்ம வந்து அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள கூகுள் ட்ரைவ் திறந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து அப்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோ எனக்கு அனுப்பணுமோ அதை சூஸ் பண்ணிடுங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஃபுல்லாக அப்லோட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நோட்டிஃபை வெளியாகும் இந்த மாதிரி அப்லோட் ஆச்சுன்னா. அதுக்கு அடுத்து அது வந்து இங்கே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வீடியோ 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா ரீநேம் இருக்கும். ஸோ இந்த ரீநேம் நீங்கள் என்ன எழுதணும்னா தைப்பூசம் 2025, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு அதாவது எந்த இடம்னு அது கூட சேர்த்து உங்கள் ப்ராக்கெட்டில் உங்கள் பேர் எழுத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து எழுதி முடிச்சிட்டோம் ரீநேம் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து திரும்பி அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கையோட கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒன்று இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். ஷேர்னு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த இடத்துல வந்து என்னோட ஜிமெயில் ஐடி கொடுக்கணும், அதாவது midarnadia@gmail.com. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிட்டு மேக் ஷூர் அது எடிட்டருக்கு மாற்றிடுங்க, வியூவோ இல்லை காமெண்ட்ரில் இருந்தால். ஸோ அப்போ தான் நான் வந்து எடிட் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரிங்க, அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னங்கிட்ட வந்து நீங்கள் வந்து காவடி வந்து தைப்பூசத்துக்கு இல்லை திருவிழாக்கு நம்ம ஏதாவது புக்கிங் பண்ணால் அவங்க என் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக அண்ணனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து சேவை பண்ணிக்கலாம் காவடியெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசம் வந்து இப்போதைக்கு முடியாது 2025 தைப்பூசத்துக்கு தவிர்த்து திருவிழாக்கெலாம் நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம். தைப்பூசம் ஒன்று வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் தான் நீங்கள் திரும்ப புக்கிங் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்த வீடியோ உங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் இந்த இருப்பது நான் மிடார். Bye bye.